ஒர்க் பிளேஸ் சீக்ரெட்ல உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லித்தரேன். டாபிக் ஒர்க் பிளேஸ் சீக்ரெட்டை பற்றி நீங்கள் ஒவ்வொன்றும் கற்றுக்கும் போது உங்களை சுற்றி என்ன நடக்குது, என்ன செய்யறாங்க, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியும் போது அந்த சீக்ரெட் உங்களை அடுத்த வருஷனுக்கு டெவலப் பண்ணி கொண்டு போயிடும். ஸோ இந்த ஒர்க் பிளேஸ் சீக்ரெட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் சப்போர்ட். சார் லேக் ஆஃப் சப்போர்ட் அப்படிங்கிறது என்னங்க சார் நான் தெரிஞ்சுக்கணும் இந்த சீக்ரெட்டை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றியும் உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனோட கல்ச்சர் என்ன, அதோட சப்போர்ட் ஒரு எம்ப்ளாய்க்கு எந்த அளவுக்கு அங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ணணும் அங்கே நீங்கள் கன்னி பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் கூட ஒர்க் பண்ணுற சீனியர், உங்கள் கொலீக்ஸு, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் சப்போர்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் கற்றுக்கணும். அவங்களோட சப்போர்ட்டு உங்களுக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட growth வரைக்கும் உங்களுக்கு அவங்களோட சப்போர்ட் இம்பார்ட்டன்ட். அந்த சப்போர்ட்டை நீங்கள் சரியாக கவனிக்கலை, அந்த சீக்ரெட் என்ன சொல்ல வருது, உங்களுக்கு அந்த இடத்துக்கு ரிலையபிளாக அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை, உங்கள் கேரியரை பற்றி அவங்க திங்க் பண்ணலை, உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சனாக இல்லை, ஒரு லீடராக ஒரு மேனேஜராக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இல்லை, ஒரு ஹெல்ப்பராக இல்லை, அப்படிங்கும்போது உங்களுக்கு அங்கே சப்போர்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்போ எத்தனை பர்சன்டேஜ் அந்த லேக் ஆஃப் சப்போர்ட் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, உங்கள் ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ராட்டஜி கல்ச்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்காம அந்த சீக்ரெட்டை நீங்கள் கண்டுபிடிக்காம இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வெர்ஷன் அப்டேட் ஆக முடியாது. அப்போது எத்தனை பர்சன்டேஜ் சப்போர்ட் இருக்குங்கிறத எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சீக்ரெட்டை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்களோட போய் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு என்ன ஆன்சர் சொல்கிறாங்க, நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒரு ஒர்க்கு தெரியலன்னு கேட்கும்போது அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிலேபிளாக கேட்குறாங்க, உங்களை கேட்டு சொல்லி கொடுக்குறாங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒர்க்கை கொடுத்துட்டு போவாங்க, அதில் நீங்கள் தப்பு பண்ணும்போது குறை சொல்கிறாங்களா, அந்த பர்சன் மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை எஸ்கலேட் பண்ணுறீங்க, ஒரு இனோவேஷன் தாட்டாக கொண்டு போகிறது எந்த அளவுக்கு அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க,